பார்ட் 3ங்கிறது க்ளோஸ் பண்ணத கன்டினியூஸ்ல உள்ள க்ளோஸ் பண்ணத சர்டிஃபிகேட் அது பிஓ கேட்டு பிவி பேட் பேக் கவர் பின்னாடி சீல் வச்சு அந்த கவர் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த பாக்ஸ் ஓபன் அதுக்குள்ள வச்சு அது நீங்க எல்லாரும் கூட சொல்லணும். அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மாஸ்கோ மார்க்கெட் உள்ள ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். மாஸ்கோ கரெக்டாக பண்ணணும், ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, ப்ராப்பராக பண்ணணும். ரிசல்ட்டில் அந்த ஸ்லிப் எடுத்து பிளாக் கலர் கவரில் போட்டு அந்த சீல் முடிச்சுக்கணும். அதையும் ஒன்றாக இதுதான் அந்த பேக்கெட் பேக்கெட் வந்து கருப்பு கவர் மிஷினோட சேர்த்து இந்த பாக்கெட் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துருவாங்க. சரியா, ரொம்ப கவனமாக இருக்கணும். மொத்தம் எத்தனை 17 சீல் அவங்க கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க. இப்போ வந்து பிசினஸ் வடிவமே வந்துட்டு வந்து ஸ்டாச்சுட்டரி ஃபார்ம்ஸ்னா எடுத்துட்டு வர உங்க கிளாஸ் அடுத்த கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்ப சொல்றப்ப கவனமா கேட்டுங்க. ஃபார்மை எடுத்து காமிச்சு சொல்ல போறாங்க. இந்த கிளாஸ்ல எடுத்தாரு போதும் 15 காப்பி இப்போ லாஸ்ட் டைம் யூஷுவலான விஷயத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சுதான் ஒன்றா அங்கே யூஸ் பண்ண போகிறது. யூஷுவலானது மார்க் கோடு இவிஎம் எப்படி கனெக்ட் பண்ணணும், இவிஎம்லாம் எதுன்றதை முடிச்சதுக்கப்புறம் மார்க் கோடு சேவ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் ஃபார்மெட் ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ஃபீல்டு ஒரு அனுப்பிட்டு இல்லையா, ஸ்கேன் பண்ணாலே ப்ரீ ஃபீல்டு எப்படி ஃபில் பண்ணணும்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் தெரியும், விஷயம் கிடைக்காதீங்க. எப்படினாலும் ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் அதனால் பார்த்து படிக்கணும். சரியா, நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்கள் பேப்பர் உங்கள்கிட்ட தெரியும், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதே வரதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட அந்த மெட்டீரியல் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்களே அந்த ஸ்கேன் பண்ண சொல்லி அதை பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். எல்லாமே அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்மளும் அலாரம் கொடுப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எல்லா கரெக்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் புக் இருக்கீங்க, ஹேண்ட் புக்கில் எல்லாமே டாப் அண்ட் பாட்டில் இல்லை ரிசல்ட் அதை பார்த்து பண்ணுங்க. நம்ம கற்பனையிலையோ அதீத நம்பிக்கையிலையோ தப்பு தப்பாக கவரில் மாற்றிக்கிட்டு வச்சுடாது. பெரிய கேடு எங்கே வந்து சேரணும்னா கவுண்டிங் 17 டோட்டலே போடாமல் நிறைய பேர் இருக்காங்க. 17C புஷிங் ஆஃப் டைரி 17A இதெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி லோன் லாக்ஸ் வரும்போது கரெக்டாக அவங்கள சீல் பண்ணி கொடுங்க. அவங்க வாட்டி பார்ப்பாங்க. லோன் லாக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா கவுண்டிங்கில் எங்களுக்கு பயங்கர கஷ்டம். சரியா, ஸோ 17C ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ஷன் கரெக்டாக அதை பார்த்து மார்க் போர்ட் கிளியர் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. தெரியாதுங்கிற மாதிரியே கற்றுக்கணும். தெரியும் நினச்சி கற்றுக்கு நிறைய விஷயம் தலைக்கு மண்டைக்கு போவாங்க. சரியா, மார்க் போர்ட்லாம் ஃபில் பண்ணுறீங்கல்ல, ஸ்டாண்டர்ட் 1 2 3 4 அது எல்லாம் என்னென்ன ஃபார்மெட் தேவை கவர் ஒன்று, ஃபார்மெட் ஒன்று, பார்ட் ஒன்று, பேக்கெட் ஒன்று, இதுக்கு எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் அதுதான் இது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை நம்பிக்கை வந்து கவுண்டிங் சென்டரில் நாங்கள் தான் நீங்கள் பழிவாங்கன்னா அதை தப்பு பண்ணுங்க. அப்புறம் ரிசப்ஷன்ல எதுவும் போனாலுங்களா உங்களையும் கொண்டுட்டு வருவோம். நீங்க வீட்டுக்கு போய் இறங்கிருக்க மாட்டீங்க. நாங்க ஜீப்பை போட்டு ஆளை தூக்கிட்டு அதுக்கும் அதனால நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா நிம்மதியா நீங்க எதுவும் போனாலும் வந்துட்டா ரிசப்ஷன் சென்டர்ல நீங்க எங்க போயிட்டு எங்க ஆளுங்க எங்க இருந்தாலும் போயிடுவாங்க, போய் பிடிச்சி கொண்டுருவோம். அதனால நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம், நாங்களும் நிம்மதியா இருக்கலாம். ஒன்று காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் சந்திராயனுக்கு அடுத்து இந்த டெக்னாலஜியானது நிறைய இது நீங்கள் ஃபில் பண்ண போகிறது எப்படியா தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டாச்சுரி கவர்லையோ அல்லது அன்யூஸ்டு கவர்லையோ போட்டு நீங்கள் ஊருக்கு போயிடும். மேக்ஸிமம் 95% 5% நீங்கள் ஃப்ரீயே பண்ண போகிறீங்க. அதனால இப்போ ஃபார்மெட் இருக்கு அப்படின்னு சுற்றி விரிச்சு வச்சு நம்ம அந்த காமர்ஸ் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி நம்ம உட்காந்து கவலைப்பட தேவை. அந்த சுச்சுவேஷன் நமக்கு வரவே வராது. வெரி சிம்பிள். அது 17 இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணும்போது கையெழுத்து யாரோட ஏஜென்சி எல்லாத்தையும் படிச்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. யூஸ் பண்ணும்போது 5-6 ஃபார்மெட்டு எந்தெந்த பாக்கெட்டில் எதாவது போடணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், மார்க் போர்ட் ப்ரொசீஜர் 1 2 3 4 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 10 இது என்ன, அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம மார்க் போர்ட்லாம் நடத்தணும்னா மிஷின் கவுண்ட் அடிச்சு விழுந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் யோசிக்க சரியா.
ஏதாவது டவுட்னா இன்கேஸ் பழக்கத்தில் நம்ம காலையில் தொட்ட உடனே தான் படிச்சு எவ்வளோதான் படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதை வந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, அந்த பழக்கம் அங்கே இருக்கும். நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்த உடனே நம்ம பழக்கம் பாதிப்பு இருக்கும். இல்லை நம்ம பழக்கம் இன்னொன்று நேரத்தில் ஒரு கால் பண்ணிடுவோம். இல்லை ஓப்பன் புக் டெஸ்ட்டு தானே, எல்லாமே உங்கள் டவுட் இருக்குது, புக் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் உள்ள கொண்டு போகலாம். எக்ஸாம் மேலே கொண்டு போகக்கூடாது, மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கொண்டு போங்க, காப்பி அடிச்சுக்கோங்க, பிட் அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். சரியா? ஸோ அந்த மித்து ஒன்று இருக்கும். எலெக்ஷன் பயங்கரம், நம்ம எல்லாம் 2000 2000 கலெக்டர் எல்லாருமே இருப்பாங்க, டவுட் இல்லாமல். ஸோ எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி 2 வாட்டி செஞ்சுட்டு புது குறைன்னு சொல்லணும். செய்யறதுக்கு முன்னாடி ட்ரை செய்யணும். வேட்பாளர் அல்லது முகவர் சிம்பிள்ஸ் எதுவும் வச்சிருக்க கூடாது. அதுக்காண்டி பச்சை குத்துல அவரை வச்சு கவரையாக வச்சு கீழ்ச்சி அடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது முடிஞ்சா உங்களுக்கு சட்டைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். கரவேட்டி கேட்டுலேருந்து காலையிலே வந்துட்டாங்கன்னா அதை வேணா நீங்கள் நார்மலான வெஸ்டி கட்டிக்குவாங்க, எல்லாம் பாயிண்ட் கொடுப்பாங்க. கரை வெஸ்டி சிம்பிள் அவங்களுடைய கட்சியை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கைட்டாக சொன்னால் கேட்டுங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு அந்த சிம்பிள்ஸு ஏதாவது தொப்பியோ அல்லது சட்டையில் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். கன்வின்சிங்காக சொல்லுங்க. எடுத்தோட ஆரம்பிக்கிற பேர் ஈஸியாக இல்லாமல் நம்ம கன்வின்சிங்காக சொல்லுங்க. பொலைட்டாக சொல்லணும். நம்ம வந்து வேற வெளிலேருந்து போராட்டம் அவங்க அங்கேயே இருக்க முடியாது. தஞ்சாவூர்ல நான் ட்ரைனிங் பார்த்து அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு என்ன போவார் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் அது நீங்கள் 2 ஹவர்ஸ் டைப் பண்ணி அனுப்புவீங்க. பிஎம்எஸ் ஃபோன் மானிட்டரிங் சிஸ்டம் அதில் டைப் பண்ணி அனுப்புவீங்க. அது 2 ஹவர்ஸ் வந்து டோட்டல் பார்த்து அனுப்புவீங்க. அது டோட்டல் பார்த்து பண்ணுவீங்க. டோட்டல் வந்து அவங்க மொத்தம் டோட்டல் பண்ணுவீங்க. அதை டோட்டல் அதை பண்ணுவீங்க. இவங்க கேட்கறது வந்து 2 ஹவர்ஸ் கேட்கறது அந்த 2 ஹவர்ஸில் என்னென்ன இதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே வந்தோம்னா அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளஸ் ஆகிட்டே வரும், ஆட் ஆகிட்டே தான் வரும்.